மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் திரளான ஜனங்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் தான் எவனை முத்தம் செய்கிறானோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய பெரிய சுவிசேஷத்தை கொண்டு போகிறதற்கு ஆண்டவருக்கு அடுத்தபடியாய் கர்த்தர் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரையும் ஆண்டவர் விசேஷப்படுத்தினார். தன்னோடு வைத்திருக்கவும் தன்னுடைய ஊழியத்தில் தாங்க கூட டிராவல் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் 12 பேரை செலக்ட் பண்ணுறார். அந்த 12 பேரில் 11 பேரை இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து அங்கேயும் அந்த 12 பேரை கர்த்தர் அந்த 11 பேரை முன்குறிக்கிறார். ஆனால் 12 பேரில் எல்லாரும் அவங்கவுங்க ட்ராக்கில் ஓடிட்டாங்க. சிலர் பெருசாக, சிலர் சின்னதாக, சிலர் ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் அந்த 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் தள்ளப்பட்டான். யூதாஸ் காரியோத்து மட்டும் அந்த தரிசனத்துக்குள்ள வரவே இல்லை. கர்த்தரவனை அழைச்சார், கர்த்தரவனை சொல்லி கொடுத்தார், ஆண்டவரோட நடந்தான். ஆனால் அந்த பாக்கியத்தை இழந்துட்டார். என்ன இந்த இடத்துல இந்த மனுஷன் இந்த பாக்கியத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன நம்புறேன்னா, இந்த யூதாஸ் காரியத்திற்கு ரொம்ப விளையாட்டு அப்படின்னா, சில காரியத்தை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறதுல அவன் ஒரு பெரிய விஷயம், அது ஒரு அசால்ட்டா நினைக்கிறது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்கல்ல, அது என்ன பெரிய விஷயம், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஆண்டவரை கூட்டி கொடுக்கணும், ஆண்டவரை காமிச்சு கொடுக்கணும், ஆண்டவரை அடிப்பாங்க, உதைப்பாங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைவாங்க. இந்த மாதிரி நினைச்சு இந்த யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கவே இல்லை. என்ன நினைச்சான்னா, ஆண்டவரை உப்பரியின் மேலே மலைக்கு மேலே கொண்டு வந்து தள்ள பார்த்தாங்க, இயேசு தப்பிச்சு வந்தார். அங்கே அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் கூடுனாங்க, இயேசு தப்பிச்சு வந்தார். ஆண்டவர் எங்கே போனாலும் தப்பிச்சு வருவார். இப்போ நான் ஆண்டவரை பிடிச்சு கொடுத்தா கூட ஆண்டவர் ஈஸியா என்ன பண்ணுவாரு, தப்பிச்சு வந்துருவாரு. எனக்கு பணமும் கிடைக்கும், ஆண்டவரும் வந்துருவாரு. அப்போ அவ்வளோ ஆண்டவர் இடையில சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட உணர்வு வரல, அதென்ன பெரிய விஷயம், ஆண்டவர் தப்பிச்சு வந்துருவாரு. நம்பர் 2, இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய ட்ராக்கை மாத்திர ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை நீங்க அசால்ட்டா எடுத்துட்டீங்கன்னா அதன் நிமித்தம் வருகிற ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். கவனிங்க, சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்தை என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, எல்லாத்துலேயும் விளையாடாதீங்க. எல்லாத்துலேயும் விளையாடுனா நீங்க ஆபத்துல சிக்கிருவீங்க. ஆமென். சிலருக்கு அவ்வளோ எல்லாத்துலேயுமே விளையாட்டு, எல்லாத்துலேயுமே எந்த காரியத்திலையுமே ஒரு சூதானம் இல்லாமல் அவ்வளோதான். அதென்ன நான் வந்துடுவேன், அதென்ன நான் விட்டுருவேன், அதென்ன நான் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்திலேயே ஒரு விசேஷித்த ஞானத்தை கத்த தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, சீரியஸாய் கவனமாய் இருக்க வேண்டிய காரியத்தில் கர்த்தர் உங்களை கிருபையாய் கவனமாய் நடத்துவாராக. ஆமென். வாழ்க்கையோட யாரும் விளையாட முடியாது, பரிசுத்தத்தில் யாரும் விளையாட முடியாது. உங்களுடைய விளையாட்டு நாளைக்கு வருத்தத்துக்குரிய சூழ்நிலையாக நிற்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் விளையாட்டுக்கு அல்லவோ செஞ்சேன், நான் அப்படி நினச்சி செய்யலையே, நான் அப்படி நினச்சி பேசலையே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை,
நீங்கள் என்னதான் நிரூபித்தாலும் அது ஒரு பிரச்சனைன்னு வந்ததற்கு பிற்பாடு அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்று விடுவீர்கள். அப்போது இன்னைக்கு ஒரு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விளையாட்டு சில பாருங்க அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கும், ரொம்ப விளையாட்டு, பணத்தில் ரொம்ப விளையாட்டு. யோசேப்பினுடைய கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 7 வருடங்கள் சந்தோஷமான வருடம். ஒருத்தன் கோதுமையை கொண்டு வர்றான். ஐயா 10 மூட்டை கோதுமை வந்திருக்குன்னு சொன்ன உடனே சரி அந்த ஓரத்தில் எங்கேயாவது போட்டுரு அப்படின்னு அசால்ட்டாக எடுத்திருந்தாருன்னா இல்லை, அதை கொண்டு போய் சேஃப்டியாக வைப்பா, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பா. அதற்காக ஒரு குடோனை கட்டி, அதான் நிறைய பிரமிடுகள் அப்படி அந்த சேஃப்டி. அதனால தான் அடுத்த 7 ஆண்டுகள் வரும்போது அத்தனை ஜனங்களுக்கும் அவனுடைய ஆகாரத்தை அவன் கொடுக்க முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அப்படி அசால்ட்டா நினைச்சிருந்தா, அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம இருந்தா, இந்த வாலிப தம்பி தங்கச்சி இந்த 2 வாரமாக உங்களை நான் தனியே கவனிக்கிறேன், தனியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை, சில காலங்களை நீ தயவு செய்து அசால்ட்டா அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிடாதப்பா. எனக்கு இன்னும் வயசு கிடக்குது, இப்போவே நீ எனக்கு இப்படி பண்ணாத, எனக்கு இப்படியே செய்யாத. இல்லை 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 இல்லை, நீ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்க கர்த்தர் பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தருகிறவர். சொல்லுங்க, அப்பா பார்த்து எல்லாருமே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தருகிறவர், ஒரு ஞானமுள்ள மகனாய் என்னை மாற்றுகிறவர், ஞானமுள்ள ஒரு மகளாய் மாற்றுகிறவர். எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லா விளையாட்டு தனங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு கடந்து போய் ஒரு மெச்சூர்டுள்ள ஒரு நபராய், ஒரு நல்ல மதிப்புக்குள்ளே ஒரு நபராய் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கனத்திற்குரிய ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வயதில் என்னை விட ஆண்டவரே ஞானமா இருக்க முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லி தருவீராக ராஜா, சொல்லி தருவீராக ஆண்டவரே. கற்றுத்தருகிற ஆவியானவர், கற்றுத்தருகிற ஆவியானவர். ஆமேன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் எல்லா தாழ்மையோட நான் சொல்கிறேன், உண்மையிலே ஆண்டவரை என்னை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசில் நான் பாஸ்டர் ஆகிட்டேன். 16 வயதில் வீட்டை விட்டு ஊழியத்திற்காக வந்தேன். 17, அப்புறம் 17, 18, 19 வயசில் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். ஸோ 20வது வயசில் என் கையில் 35 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து அந்த 35 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னை தலைவனாய் நியமிக்கிறார்கள். அப்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு விஷயம் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த சித்தப்பா பையன், என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நெருக்கமான ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றாவே இருந்தவங்க, ஒரே லைனில் இருக்கிறவங்க. 2 பேரும் ஒன்றா ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சோம். ஆனால் அவன் நான் +2 படிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னான். நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சான். நாங்கள் சர்ச்சில் ஒன்றா இருப்போம். இன்றைக்கி அவனும் ஊழியம் செய்கிறான். அப்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு நான் வார்டன் ஆகிட்டேன். இப்போ அவன் செகண்ட் இயர் படிக்கிறான். என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நான் இப்போ தலைவன் ஆகிட்டேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அவன் கேட்கணும். நாங்கள் 2 பேரும் வாடா போடான்னு கூப்பிட்டவங்க. இப்போ அவன் வாடா போடான்னு என்னை கூப்பிட முடியாது, என்னை பிரதர்ன்னு தான் கூப்பிடணும். நாங்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே வாடா போடான்னு கூப்பிட்டவங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. சரிடா, நீங்கள் வந்திருக்கிற, நான் வாடனாக இருக்கிறேன், என்ன பண்ண முடியும், நீ அப்படி தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு வச்சு. ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாட்டு கேட்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாட்டு எப்படியாவது கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னுடைய செலவிலே மேலே ஒரு ஸ்பீக்கரை மாட்டி கீழேருந்து பாட்டு போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்கும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. நான் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன் கீழே. சரி இவங்கெல்லாம் ரெடியாகி போயிடுவாங்கன்னு மேலேருந்து இவன் சொல்கிறான், இந்த மாதிரி பாட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க, 5 மினிட்ஸ் இருக்குல்ல. நான் உடனே சொன்னேன், 5 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் கிளம்பி வாங்க, நீங்கள் பாட்டெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய ரூமுக்குள்ளே வரேன். எனக்கு திரும்பியும் தோணுது, இவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்க்கறதுக்காக திரும்பி நான் ரூம் போகிறேன். போன உடனே எல்லா பசங்களும் அமைதியாக இருக்காங்க. என்னுடைய நெருக்கமான அந்த டியர் ஃப்ரெண்டு, அவன் செகண்ட் இயர் தானே, அவன் என்ன சொல்கிறான் தெரியும், இவனுக்கு என்னவாம்மா, ஏன் அங்கேருந்து ஒரு பாட்டை ஆன் பண்ணி விட முடியாதா, பெரிய இவனை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், என்ன பெரிய அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். என்ன திட்டுறான், எனக்கா கோவம்னா அப்படி கோவம் வருது.
இப்போ பவர் என் கையில் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனை வந்து பைபிள் காலேஜை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்துல சொன்னால் கூட அனுப்பி விட்ருவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி உரிமையை கொடுத்து வச்சுருக்காங்க. நான் ரொம்ப கோபமாக வேகமாக என் ரூமுக்கு வர்றேன். வந்துட்டு இவனை விட்டுறக்கூடாது, இப்படி இவன் நம்ம கூட இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான், எல்லாருமே இவன் இப்படி பேசுனானா எல்லாருமே மதிக்காமல் போயிடுவாங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நேர ரூமுக்குள்ளே வந்து பைபிளை திறக்கிறேன். நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருது. என்ன வசனம் அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன்னுடைய எதிரி உன்னை நிந்திக்கிறத உன் காதில், ஐயோ அப்படியே மூடி வச்சுட்டு தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, நான் வந்து அவன்கிட்ட நான் சொல்லிட்டு திரும்பி போய் அவன் என்னை பற்றி என்ன பேசுகிறான்னு கேட்க போனது ஏன் தப்பு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்றுமே நீ செய்யலை, அவனுக்கு அதை குறித்து எதுவுமே அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. ஸோ அவனும் இன்றைக்கி வந்து பாஸ்டராக இருக்கிறான், நானும் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் 21 வயதில் ஆண்டவர் என் கையில் பாஸ்டருடைய பொறுப்பை கொடுத்தார். ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த 21 வயசில் எப்படி ஞானமாக அந்த சர்ச்சை நடத்தினேன், எப்படி ஆலோசனை கொடுத்தேன், எதுவுமே தெரியல. ஆனால் என் இளமையை குறித்து ஒருவரும் என்னை அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் கற்பிலும் நடக்கையிலும் பேச்சிலும் நிறைய பேருக்கு கர்த்தர் முன்மாதிரியாகவே கர்த்தர் வைத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ உங்களை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி, ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி இப்போ இருக்கிற நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு, உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு. நான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவன், எங்கள் அப்பா மரியாதைக்குரியவர், எங்கள் அம்மா மரியாதைக்குரியவர்கள், நாங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு இது தேவையில்லை. அந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாழ கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்னன்னா எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த வயசில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஞானமா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஞானத்தில் சிறந்திருக்க கர்த்தர் செய்வாராக. ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய அம்மா அப்பா வருத்தப்படலாம், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சு கூட இன்னும் ஒரு எண்ணம் வரல பாஸ்டர், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே அவள் இருக்கிறா, இன்னும் வந்து அந்த சீரியஸ்னஸே வரல. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக, அந்த சீரியஸ்னஸை கர்த்தர் தருவாராக, அந்த விளையாட்டு தனங்களை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புருஷனுக்குரிய கிருபையை, ஒரு மனைவிக்குரிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். நான் இளைஞனாய் இருக்கும்போது இளைஞனை போல பேசினேன், அவங்கள போல நடந்தேன். ஆனால் நான் இப்போ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது எதை மறந்துட்டேனாமா சொல்லுங்க? இளம் வயதிலே இருக்கிறத மறந்துட்டேன். நான் இப்போ புருஷன் ஆயிட்டேன், நான் இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு ஏஜ் தாண்டினதற்கு பிறகு தகப்பனார் எப்படி இருக்கணும்? தகப்பனார் மாதிரி இருக்கணும். தாயார் கேட்கல சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒரு ஏஜ் தாண்டதுக்கு அப்புறம் சின்ன பையனை மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு சும்மா ஃபேன்சிக்கு ஒரு நாளைக்கு வேணா ஆசைக்கு போட்டு பார்க்கலாம், தப்பில்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் என்னைப்பார் என்ன அழகைப்பார் அப்படின்னு வந்துட முடியாது. புரியுதுல? அம்மாங்களும் அப்படிதான், ஒரு ஏஜுக்கு ஒரு இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன பாட்டினே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, என்ன பாட்டின்னு கூப்பிடாத, என்ன ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு தெரில. பாட்டியை பாட்டின்னு தான் கூப்பிட முடியும், ஆன்டின்னு தான் கூப்பிட முடியும், அக்காவை அக்கான்னு தான் கூப்பிட முடியும். நிறைய பேருக்கு ஆன்டின்னு கூப்பிட்றது கூட பிடிக்காது. என்ன எதுக்கு ஆன்டின்னு கூப்பிட்ற, என்ன அக்கான்னு கூப்பிடு. அதுவும் இப்போ ஒரு பெரிய ஸ்டைல் வந்திருக்கு, என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்றது மாதிரி ஒரே அடியா. யாரையுமே வந்து மதிப்பு கொடுத்தெல்லாம் பேசுறதில்லை, அப்படின்னா பேர் சொல்லி. இதெல்லாம் இப்போ பெரிய ட்ரெண்டு மாதிரி. எதுக்கு அப்படின்னு நினச்சாங்க, ஒருவேளை இதெல்லாம் எதுக்கு இந்த முறை எல்லாம் நினச்சாங்களே தெரில. ஆனால் ஒருவேளை உங்களுடைய வாய்களில் மற்றவர்கள் அப்படி பேசினாலும்
உங்கள் மனசுக்குள்ள அந்த வயசு வரும்போது அதற்கு வேண்டிய மெச்சூர்டு உங்கள் மனசுக்குள்ளே வரணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு ஏஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வயதிற்குள்ள அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நான் இப்போ ஒரு அப்பா, நான் இப்போ ஒரு அம்மா, நான் இப்போ ஒரு பாட்டி, நான் இப்போ ஒரு தாத்தா, நான் இப்போ ஒரு ஆன்டி, நான் இப்போ ஒரு அங்கிள் அப்படின்னு எங்கே வரணும்? கேட்கல. மற்றவங்கள உங்களை அக்கான்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, சந்தோஷம். நீங்கள் அக்கா மாதிரி இருந்தால் சந்தோஷம். ஆனால் உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் விளையாட்டுத்தனம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. கவனிங்க, ஒரு ஃபேமிலி வந்து சர்ச்சுக்கு வரல, ஒரு சிஸ்டர் ஃபேமிலி வரல. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அந்த ஃபேமிலியை எப்படியாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாரு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த சிஸ்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வசன போட்டி முடித்து அதில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பேசாமல் சாரி வாங்கி கொடுத்துடலாமான்னு நினைக்கிறாரு. எதுக்கு? வசன போட்டிக்கு. அவர் வந்து ஒன்றும் தப்பா அப்படின்லாம் எனக்கு தெரில. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அழகான ஒரு சாரியை வாங்கி அவங்க வீட்டில் கொண்டு போய், நீங்கள் இந்த வசன போட்டியில் வின் பண்ணிட்டீங்கல்ல, இதான்னு சாரியை கொடுத்துட்டாரு. இந்த சாரியை கொடுத்தாரோ இல்லையோ, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. எதுக்கு தெரியுமா? சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுன அந்த அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், அது அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து கெட்டதா அப்படி ஒரு இன்டென்ஷனில் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், அது ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஊழியமே ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க, ஒரு சாரினால. அப்போது சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்களில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எதுவும் நின்றுக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாருமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் உன்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உன்னை விசேஷித்த ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பணும். உன் வாயிலிருந்து வருகிற அத்தனை வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாக வரணும். உன் வாயிலிருந்து நன்மையை நிறைய பேர் தேடி வரணும். உன்னுடைய வாயிலிருந்து ஒரு நல்ல ஆலோசனையை நிறைய பேர் தேடி வரணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நான் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கிற அளவிற்கு என்ன ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியரை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு தருவார், கிருபையாய் தருவார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அந்த ஞானமுள்ள ஒரு இருதயம் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, அந்த பேதை தனங்கள் மாறுவதாக. ஸ்தோத்திரம், ஹalleluya. தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இப்போ இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் போய் உங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது கண்டிப்பாக. சில இடத்துல சிலர் தான் பேசணும், எல்லாத்தையும் சில இடத்துல என்ன பண்ணிட முடியாது. சொல்லுங்கள், ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் நடந்துக்கணும். சில விஷயத்தை ஓப்பன் பண்ணவே கூடாது. சில விஷயத்தை வந்து நீங்கள் மறைச்சி தான் அதை வைக்கணும், அதை வெளியரங்கப்படுத்தக்கூடாது. அப்படி வெளியரங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களை போகும்போது எப்படி நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி உங்களை என்னமோ ரொம்ப மோசமான ஒருத்தராக உங்களை சித்தரிச்சிருவாங்க. நான் என்னுடைய கண்கூட பார்த்துருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் பேதைகள் எது எந்த இடத்துல பேசணும்னு உங்களுக்கு தெரியல, அதான் அந்த இடத்துல டக்குன்னு பேசிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய மதிப்பை உங்களுடைய பேச்சு என்ன பண்ணுன்னா உங்களை இழக்க பண்ணிடும். இந்த ஞானத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய சீரியஸ்னஸை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா.